தமிழ் சினிமாவோட அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி அப்படின்னு அழகான செல்ல பெயர்களால் அழைக்கப்பட்ட தமிழ் சினிமாவின் பழம்பெரும் நடிகையான சரோஜா தேவி அவர்களோட ஒரு ட்ரிபியூட்டா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நடிகை சரோஜா தேவி அவர்கள் எங்கு பிறந்தாங்க, எங்கு வளர்ந்தாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் அவங்க திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கும்போது நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோல இருக்க போகுது. ஒரு சின்ன கிளிம்ஸோட அவங்க பயோட ஆரம்பிச்சு அவங்களோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமாவோட செல்ல நடிகையா தான் இருந்திருக்காங்க நடிகை சரோஜா தேவி அவர்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 1970-80களில் சினிமாவில் ஒரு வளம் வந்த ஒரு மிகப்பெரிய முன்னணி நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். நடிகை சரோஜா தேவி அவர்கள் அவங்களோட இளம் வயதிலேயே சினிமால நடிக்க வந்துட்டாங்க. இவங்க கர்நாடகா மாநிலம் மைசூர்ல ஜனவரி 7ஆம் தேதி 1942 பிறந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களோட தந்தை போலீஸ் அதிகாரி, அம்மா வீட்டுல இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தான் சொல்லியிருக்காங்க. சினிமால இவங்க நடிக்க வந்ததுக்கான காரணம், இவங்க வீட்டுல 4 பெண் குழந்தைங்களா, அதுல 4வதா பிறந்தவங்க தான் சரோஜா தேவி. சரோஜா தேவி அவர்கள் பிறந்த உடனே அவங்க தாத்தா யாருக்காவது தத்து கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட அப்பா முடியவே முடியாது, நானே தான் வளர்ப்பேன் அப்படின்னு சரோஜா தேவி அவர்களுக்கு நடனம், பாட்டுன்னு எல்லாமே கத்து கொடுத்து அவங்கள சினிமாலையும் நடிக்க வச்சிருக்காங்க. அப்படிதான் சினிமாவுக்கு வந்திருக்காங்க நடிகை சரோஜா தேவி அவர்கள். ஆனா சினிமாவில் நடிச்சாலும் எக்காரணத்திலையும் நான் கிளாமரா நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களோட அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த சத்தியத்தை கடைசி வரைக்கும் இவங்க காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னோட 14வது வயதிலேயே இவங்க சினிமாவில் நடிக்க ஆரம்பமாயிட்டாங்க. அதுவும் முதல் திரைப்படம் கன்னட திரைப்படம் தான் நடிச்சிருக்காங்க. முதல் திரைப்படத்திலேயே இவங்களுக்கு நேஷனல் விருது வந்துச்சு அப்படின்ற மாதிரியும் ரொம்ப பெருமையாவே இவங்க சொல்றாங்க. இவங்களோட முதல் திரைப்படம் மகாதேவி காளிதாசா அப்படின்ற ஒரு திரைப்படம் தான். கிட்டத்தட்ட 200 திரைப்படங்களுக்கு மேல இவங்க நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் கூட 26 படமும், மக்கள் திலகம் சிவாஜி கூட 27 திரைப்படங்களும் இவங்க நடிச்சிருக்காங்களா. இந்த 200 திரைப்படங்கள்ல 161 திரைப்படங்கள் இவங்க 29 வயதிலேயே நடிச்சு முடிச்சிட்டாங்க. நிறைய விஷயங்கள் இவங்க நிறைய நேர்காணல்கள்ல சொல்லியிருக்காங்க. அதுல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்கலாம். நடிகை சரோஜா தேவி அவர்களோட விருதுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பத்மபூஷன் விருது, பத்மஸ்ரீ விருது, 2008 வாழ்நாள் சாதனை விருதுன்னு பல விருதுகள் இவங்க வாங்கியிருக்காங்க. தமிழக மாநிலம் மட்டும் இல்லாம கன்னட மாநிலம் அப்படின்ற மாதிரி பல மாநிலங்கள்லயும் இவங்க இவங்களோட விருதுகள் வாங்கியிருக்காங்க. இவங்க தொடர்ந்து தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தின்னு இந்த 4 மொழிகள்லயுமே நடிச்சு வந்த ஒரு முன்னணி நடிகை அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துல ரொம்பவே பிஸியான நடிகைங்க. காலையில 7 to 9, அப்புறம் 2 to 9, 10 to 1, அதாவது நைட் 1 மணி இந்த டைம் வரைக்குமே இவங்க நடிச்சிருக்காங்களா. கால் ஷீட் கிடைக்காம எத்தனையோ பெரிய பெரிய முன்னணி நடிகர்கள் கூட இவங்களோட கால் ஷீட்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியான பிரபலமான ஒரு ஆர்டிஸ்டா தான் இருந்திருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு எப்படி அறிமுகமாகறாங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் தான் அறிமுகம் பண்ணி வைக்கிறாங்க. அதனால சரோஜா தேவி அவர்கள் அவங்களோட நேர்காணல்கள் எல்லாத்திலுமே எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவு பிஸியா நடிச்சிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு திருமணம் ஆயிடுது. ஆனா இவங்களோட திருமணம் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா 1986 இவங்களோட திருமண வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துருது. அவங்களோட கணவர் ஹர்ஷா அவர்கள் இயற்கை எழுதிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்திருக்காங்க. டிப்ரெஷன்ல ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. மறுபடியும் ஓரளவுக்கு இவங்க வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இவங்களுக்கு 3 குழந்தைகள். ஒரு குழந்தை வந்து தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தை புவனேஸ்வரி. அவங்களோட நினைவா அவங்க புவனேஸ்வரி விருதுகள் அப்படின்ற மாதிரி இலக்கியத்துக்காக கொடுத்திருக்காங்க. அப்புறம் 2 குழந்தைகள். இந்திரா காந்தி அவர்களோட நினைவா இந்திரா அப்படின்ற ஒரு குழந்தையும், எம்ஜிஆர் அவர்களோட நினைவா, அதாவது எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்ற இந்த பெயருக்காகவே கௌதம் ராமச்சந்திரன் அப்படின்னு அவங்களோட பையனுக்கும் இந்த பெயர் வச்சிருக்காங்க. இதுதாங்க இவங்களோட பர்சனல் லைஃப். இப்போ இவங்க சினிமாவில் நடிக்கும் போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கும் தெரியுமா. அது ஒவ்வொன்னா சொல்றாங்க பாருங்களேன். இவங்க முதல்ல திருமணம் ஆகி வந்து அந்த திருமண ஃபங்க்ஷனுக்கு நடிகர் திலீப் குமார் அவர்கள் வந்தாங்களா. வந்து அவங்க கணவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், இவங்க மிகப்பெரிய நடிகை, தயவு செய்து கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ கணவர் ஹர்ஷா சொன்னாரா, கண்டிப்பா மாட்டேன், நான் வந்து ஜெர்மனில ஒர்க் பண்ற ஒரு ஆளு, நான் ரொம்ப பிராக்டிக்கலான பர்சன், கண்டிப்பா இவங்க வந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நடிப்பு துறையில தன்னோட கணவர் ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க, ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்றாங்க. தமிழ் சினிமால சூப்பரா கலரா நிறைய
மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நம்ம பார்த்திருப்போம் சரோஜா தேவி அவர்களை. ஆனா அது எதுவுமே கிளாமரா இருக்காது. கிளாமரா இருக்கிறது கூட ரொம்ப டிக்னிஃபைடா தான் இருக்கும் சரோஜா தேவி அவர்கள் அணிஞ்சிருக்க உடை. அப்படி சினிமால மட்டுமே தான் இவங்க சுடிதார் வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்களா? பர்சனல் லைஃப்ல இவங்க சாரி மட்டும் தான் கட்டியிருக்காங்க, ஒரு நாள் கூட சுடிதார் போட்டதில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு சாரினா ரொம்ப பிடிக்குமா. இவங்களோட நட்பு வட்டாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எம்ஜிஆர் அவர்களோட தெய்வம்னு சொல்றாங்க, சிவாஜி அவர்களை நல்ல குருன்னு சொல்றாங்க, ஜெமினி கணேசன் அவர்களை நல்ல ஃப்ரெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வைஜெயந்தி மாலா அவர்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட், பத்மினி அவர்கள் வந்து எனக்கு அக்கா மாதிரி, நான் பப்பி மாந்தா கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட முதல் திரைப்படமான மகாகவி காளிதாசா திரைப்படத்துல ஒரு போட்டோ ஷூட் எடுக்கும்போது இவங்க கண்ணுல இருக்கிற மச்சம் வந்து வெளியே இருந்திருக்கு. அதை பார்த்த அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், உங்க கண்ணுல மச்சம் இருக்குமா, அதனால ஆபரேஷன் பண்ணி நம்ம எடுக்கணும், அப்பதான் அவங்களால நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இவங்க உடனே அவங்க அம்மா கிட்ட போய் அழுக, அம்மா டைரக்டர் கிட்ட பேச, இல்லம்மா ஒன்னு சும்மா வந்து ஃபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இவங்க இந்த திரைப்படம் நடிக்கும் போது ரொம்ப இன்னசென்டா இருந்தாங்களா. ஏதோ ஒன்னு நடிக்க கடைசியில இந்த திரைப்படம் இவங்களுக்கு தேசிய விருதை வாங்கி கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நடிகை சரோஜா தேவி அவர்கள் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு தடவை ஏவிஎம் ப்ரொடக்ஷன் டீம்ல வந்து நடிச்சிட்டு இருக்கும் போது ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து நடிகை சரோஜா தேவி அவர்கள் சாப்பிட்ட பில்ல போய் ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுல ஈவினிங் டிஃபன் 100 ரூபாய் அப்படின்னு போட்டோன்னே ப்ரொடியூசர் ஷாக் ஆயிட்டாரா. எனது சரோஜா தேவி 100 ரூபாய்க்கு சாப்பிட்டுச்சா, அவங்களோட இடுப்பே இவ்வளவுதானே இருக்கும், 26 சைஸ் தானே, அவங்க இவ்வளவு சாப்பிட்டாங்கன்றத நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்களா. அதை நினைவு கூர்ந்து ஒரு நேர்காணல சொல்லியிருக்காங்க. அதே போல அவங்களோட மனைவியான ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் இவங்களுக்கு தங்கத்துல குங்குமச்சுமல் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு தான் ரொம்பவும் அன்பா இருப்போம் ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட் எல்லாம் குடும்பம் மாதிரி அப்படின்னு நினைவு கூர்ந்திருக்காங்க. அன்பே வா திரைப்படத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுவும் ஏவிஎம் செட்டியார் அவர்கள் பண்ண ஒரு விஷயம். ஏவிஎம் செட்டியார் அவர்கள் பாம்பேல ஒரு திரைப்படம் பார்த்திருக்காரு, ஒரு ஹிந்தி படம். அதுல நடிகை சாதனா அவர்கள் ஒயிட் சல்வார் கமீஸ் போட்டிருப்பாங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் சென்னைக்கு வந்த பிறகு சரோஜா தேவி அவர்களோட டெய்லர் ரகுமான் அவர்கள்ட்ட போயிட்டு, பாம்பேக்கு போய் ஃபிளைட்டை பிடிச்சி இந்த படத்தை பாரு, அந்த படத்துல அந்த ஹீரோயின் எப்படி போட்டிருப்பாங்களோ அதே மாதிரியே சரோஜாக்கு தச்சு கொடு அப்படின்னாங்களா. இவரும் போய் பார்த்து வந்துட்டு சரோஜா தேவி மாதிரியே ஒரு ஸ்டாச்சு இவங்க வச்சிருக்காங்களா. அந்த ஸ்டாச்சுக்கு தான் முதல்ல ட்ரெஸ் போட்டு ஃபிட்டிங்லாம் பார்ப்பாங்களா. அப்படி பார்த்துட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டு தான் அதே திரைப்படத்துல வந்திருக்கு. அன்பேவா திரைப்படத்துல அன்பேவா அப்படின்ற பாட்டுல போட்டிருக்க தி ஒயிட் சல்வார் கமீஸ். அடுத்து நாகாரெட்டி அவர்கள் கூட எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. ஒரு ஷாப்பிங் மால் தான் வந்து செட்டு போட்டிருக்காங்க. ஆனா அது வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ட்டு ப்ரொடியூசர் கிட்ட சொன்ன உடனே எல்லாருமே வந்து பதறி போயிருக்கணும்ல. இவர் அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சரோஜா தேவி அவர்களும் சரி ஓகே நாளைக்கு ஷூட்டிங் இருக்காது, நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா கடைசியில பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் காலையில ஷூட்டிங்க்கு வந்துட்டாங்களா. இவங்களுக்கும் ஃபோன் வருதா நாளைக்கு காலையில ஷூட்டிங் அப்படின்னுட்டு. ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்த்தா அந்த ஷாப்பிங் மால் மறுபடியும் அதே மாதிரி புதுசா வந்து செட்டு போட்டிருந்தாங்களா. அந்த அளவுக்கு ஏவிஎம் செட்டியார் அவர்களுக்கு அவங்களோட டீம் மேல நம்பிக்கை அப்படின்னு நினைவு கூர்ந்திருக்காங்க. அடுத்து தெய்வத்தாய் அப்படின்ற திரைப்படத்துல பன்றியம்மாள் அப்படின்ற ஒரு நடிகை அவர்களை வந்து நடிக்க வச்சிருக்காங்க. அந்த பன்றியம்மா வந்து நான் நடிக்கணும்னா சரோஜா தேவி கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நான் ப்ரொடியூசரும் இல்ல டைரக்டரும் இல்ல, நான் ஜஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட், எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு திரைப்படத்துல முன்னாடி நடிக்கும்போது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க 2 பேருக்கும் வந்திருக்கு. அதனால அவங்க கிட்ட கிளாரிஃபை பண்றதுக்காக கேட்டிருக்காங்க. அதுக்கு சரோஜா தேவி சொன்ன பதிலோ, நான் எந்த கோபத்தையுமே மனசுல வச்சிருக்க மாட்டேன், நாளைக்கு நம்ம போயிட்டோம்னா இந்த கோபம் மட்டும் இருக்க போகுதா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்களா. அடுத்து பெரிய இடத்து பெண் அப்படின்ற இந்த திரைப்படத்துல அன்று வந்ததும் அதே நிலா அப்படின்ற ஒரு பாட்டுக்கு ரொம்ப மாடர்னா ட்ரெஸ் பண்ணணும், என்ன பண்றதுன்னு தெரியல, கிளாமராவும் நடிக்க மாட்டாங்க. அப்பதான் இவங்க டெய்லர் ரஹ்மான் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு ஸ்கர்ட் ஒன்று ரெடி பண்ணி அந்த ஸ்கர்ட் மேல வந்து ஒரு நெட் கிளாத் வச்சு அதுல வந்து ஒரு டாப்ஸ் மாதிரி தச்சு அந்த டாப்ஸ்க்கு வந்து ஒரு துப்பட்டா போட்டு ஒரு மாதிரி தச்சிருப்பாங்களா, அதெல்லாம் இவங்க போட்டிருக்காங்க. ஆனா அந்த ட்ரெஸ்க்கு அதிகப்படியான காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கு, மாடர்னாவும் இருக்கு, சேம் டைம் ரொம்ப டிக்னிஃபைடா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களா. அதெல்லாம் மறக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் புதிய பறவை திரைப்படம். இந்த புதிய பறவை திரைப்படத்துல செம்ம கிளாமரா வந்து ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அது கூட டிக்னிஃபைடா தான் இருக்கும். இந்த திரைப்படத்துக்கு கால் ஷீட்டே இல்லையா. சிவாஜி ப்ரொடக்ஷன்ல நடக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு கால் ஷீட் இல்லாம ரொம்பவும் தவிச்சிருக்காங்க சரோஜா தேவியும் அவங்க அம்மாவும். கடைசியில ஏதோ ஒரு மேனேஜ் பண்ணி இவ்வளோதான் டைம் இருக்கு, இந்த நேரத்துல வந்து உங்களால முடிச்சுக்க முடியுமான்னு கேட்டு சரோஜா தேவி அவர்கள் சொன்ன டைமிங்காக அந்த டீமே, ஒட்டுமொத்த டீமே அட்ஜஸ்ட் பண்ணி ஷெட்யூல் பண்ணி அப்படி வந்து இந்த திரைப்படம் நடிச்சாங்களா. காலையில இருந்து மதியம் வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படம், சாயந்தரம் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ல இந்த படம் அப்படி நடிச்சிருக்காங்க சிஐடி ரோல்ல.
அடுத்து கே சங்கர் அவர்களோட மூவில எம்ஜிஆர் அவர்களுக்கும் கால் ஷீட் இல்லையா, ரொம்பவுமே அவங்க வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. 9 நாள் கால் ஷீட்ல காலையில 7 to 9 மற்ற ஷூட்டிங்க்கு கொடுத்த டயத்தை விட முன்னாடியே முதலா இந்த ஷூட்டிங்க்கு போயிருவாங்களா. அப்படிதான் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள், டைரக்டர் அவர்கள் எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, சரோஜா நடிச்சாதான் மட்டும்தான் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படிதான் இந்த திரைப்படமா அவங்க நடிச்சிருக்காங்க. அடுத்து பாலும் பழமும் திரைப்படம். இந்த திரைப்படத்துல கிளாமரா இருந்துட்டு கடைசியில டிபி பேஷண்டா மாறுவாங்க. சிவாஜி அவர்கள் கூட நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவங்க டிபி பேஷண்ட் அப்படியா நடிக்கணுன்றதுக்காக டயட் இருந்து சரியா தூங்காம உடம்ப வருத்தி இருக்காங்க. இது வந்து நியூஸ் பேப்பர்ல, அப்போ தமிழ் சினிமா அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குமா, அதுல நடிகை சரோஜா தேவி நோய்வாய்ப்பட்டவர் போல் இருக்கிறார் அப்படின்னு நியூஸ் வந்தோடனே இது வந்து தமிழ் சினிமால ஒரு பெரிய விஷயமா பரவி இருக்கு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்துல வந்துட்டு அடுத்தடுத்து இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிச்சிருக்காங்க. ஒரு படத்துல இவங்க கமெண்ட் ஆயிருக்காங்க, இந்த அடுத்த டைரக்டர் என்ன பண்றாரா, வீட்டுக்கே வந்து பாத்துட்டாராம். வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க அதே போல அழகா தான் இருந்திருக்காங்க. என்னம்மா உன்னை பத்தி இப்படி நியூஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது, அது திரைப்படத்துக்காக நான் பண்ண ஒரு சேஞ்ச் சார், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா. ஏன் இதை சொல்றாங்கன்னா, ஒருவேளை அன்னைக்கு அந்த டைரக்டர் என்ன வீட்டுல வந்து பாக்கலனா எனக்கு அதுக்கப்புறம் அடுத்த திரைப்படங்கள் வாய்ப்பு வந்திருக்குமான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு திரைப்படம் என்னருகே நீ இருந்தாள் அப்படின்ற இந்த பாட்டுக்கு வந்து ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. அது ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு, லேட் நைட் ஆயிடுச்சு. காலையில வந்து எம்ஜிஆர் சார் அவர்களோட ஷூட்டிங் ஸ்பாட் இவங்க லேட்டா தான் போயிருக்காங்க. கடைசியில பார்த்தா எம்ஜிஆர் அவர்களே வந்துட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப கில்ட்டா தாங்கல. ஏன்னா இவங்க தான் வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க தெய்வம் மாதிரி. இவங்க வந்து நெக்ஸ்ட் சாங்ல நடிக்கவே முடியல, அவங்க முகத்தை பார்த்து கூட நடிக்கவே முடியலையா, ரொம்ப கில்ட்டா இருந்திருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் சாரா வந்து, இல்லம்மா எனக்கு புரியுது, நீங்க நைட் ஷூட் பண்ணிருக்கீங்க, அதனால தான் லேட்டா வந்திருக்கீங்க, நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க, இது ரொமான்டிக்கான சாங், நம்ம லவ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபிள்னஸ் கொடுத்தாங்களா. அடுத்து ஒரு திரைப்படத்துல சர்க்கஸ் பண்ற ஒரு சீன் வந்திருக்கும். அதுல கையில ஈரம் பட்டு வழுக்கி கீழே விழுந்து இவங்களுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கு. அடுத்த நிமிஷமே இவங்க வந்து சரியாயி மறுபடியும் அதே சீன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களை நம்பி தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு 4 படங்களும் இருந்திருக்கு. இந்த 4 மொழி டேரக்டருக்கும் இவங்க கமிட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. காலையில பாம்பேக்கு ஃபிளைட் பிடிச்சி அங்க போய் ஹிந்தி படத்துல நடிக்கணும். இதை முடிச்சுட்டு அடுத்த திரைப்படத்துக்கு அவங்க போனாங்களா. கே பாலச்சந்தர் அவர்கள் கூட ஆலயம் அப்படின்ற ஒரு திரைப்படம் பண்ணியிருக்காங்க. கே பாலச்சந்தர் அவர்களோ இந்த ஒரு திரைப்படம் 1000 திரைப்படத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்களா. இப்படி தாங்க நடிகை சரோஜா தேவி அவர்கள் அவங்க இவ்வளவு நாள் நடிச்ச பல திரைப்படங்கள்லயும் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தான் இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அவங்க மறைஞ்சிருந்தாலும் இவங்களோட திரைப்படங்கள் மூலமா அவங்க நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நடிகை சரோஜா தேவி அவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.